ஸ்ரீ குருப்யோன் நமஹ. அறியுவோம். சுந்தர கணபதி துணை, சுக பிரம்ம மகரிஷி துணை. ஆன்மீக செல்வர்களே, கிரிக்கெட் நேயர்களே, IPL 2025 இந்தியாவில் சிறப்பான முறையில் நடைபெற்று வருகின்றது. நாம் அனைவரும் அறிந்ததே. இதுவரை 13 போட்டிகள் நிறைவு பெற்றுள்ளன. இதில் நாம் கூறியதில் 9 போட்டி வெற்றியை பெற்றுள்ளார்கள், 5 போட்டி தோல்வியை தழுவியுள்ளார்கள். இருந்தாலும் நேற்றைய தினம் நாம் கூறியது போலவே கிங்ஸ் 11 பஞ்சாப் அணி வெற்றியை பெற்றிருந்தார்கள். நாம் கூறியதில் 6 பிளேயர்கள் ட்ரீம் 11 இடம்பெற்றிருந்தார்கள். அந்த கிங்ஸ் 11 வந்து சொல்லியிருந்தோம், ஹிண்ட்டு கொடுத்துருந்தோம். ஒரு ஓப்பனிங் பேட்ஸ்மேனோ இல்லை ஒன் டவுன் பேட்ஸ்மேனோ கேப்டன் வைஸ் கேப்டனாக வர்றதுக்கும், இல்லை ஒரு லெஃப்ட் ஹேண்டட் பவுலர் 3 விக்கெட் எடுக்கக்கூடிய அமைப்பு அப்படின்னு சொல்லியிருந்தோம். அவரை கூட நீங்கள் வைஸ் கேப்டனாக ட்ரை பண்ணலாம். குறிப்பாக நம்ம ஹர்ஷதீப் பேரை சொல்லியிருந்தோம். ஹர்ஷதீப் சிங் வந்து கண்டிப்பாக விக்கெட் எடுப்பார், 3 விக்கெட் எடுப்பாருன்னு. அதேமாதிரி அவர் 3 விக்கெட் எடுத்திருந்தார். அவரை நிறைய பேர் வைஸ் கேப்டனாக சூஸ் பண்ணியிருந்தீங்க. அதே மாதிரி பிரபம் சிங் அவர் வந்து சொல்லியிருந்தேன், ஓப்பனிங் ஸ்லாட்டில் இறங்குறவங்களோ இல்லை வந்து வண்டலில் இறங்குறவங்களோ. ஸ்ரேயாஸ் ஐயரும் நல்லா விளையாடுருந்தார், PB சிங்கும் நல்லா விளையாடுருந்தாங்க. அதே போல் திக்விஜய் சிங் அவரை பற்றி சொல்லியிருந்தோம், 2 விக்கெட் எடுப்பார்னா அதே மாதிரி அவர் எடுத்திருந்தார். நேற்றைய தினம் நான் கூறியதில் சரியான ஒரு அமைப்பாகவே இருந்தது. அப்புறம் இன்னொரு ஹிண்ட்டு மெயினாக கொடுத்துருந்தோம், யாராவது ஒருத்தர் புதுசாக உள்ள வருவார், அவர் வந்து இம்பாக்ட் பிளேயராக வந்து அவர் நல்லா விளையாடக்கூடிய அமைப்பு அப்படின்னு சொல்லியிருந்தோம். அதே மாதிரி இந்த நேக்கல் வதேரா அப்படிங்கிறவரும் நல்லா உள்ளே வந்திருந்தார், அவர் நல்லா விளையாண்டார். அப்புறம் அந்த சுயாஸ் செஜ் அப்படின்னு சொல்லி ஒருத்தர் நம்ம டீமில் டெலிகிராமில் கொடுத்துருந்தோம். என்ன அப்படின்னா, அந்த செஜ்ஜு வதேராக்கு முன்னாடி அந்த செஜ் அப்படிங்கிறவர் வந்திருந்தாருன்னா அவரும் நல்லா பர்ஃபார்ம் பண்ணியிருப்பார். ஸோ இதில் வந்து அதுதான் நான் சொல்கிறது, இதில் யார் முன்னாடி இறங்குவா யார் பின்னாடி இறங்குவான்னு எனக்கு தெரியல. இவங்களுக்குலாம் நல்லா இருக்குது அப்படிங்கிறத நான் சொல்கிறேன். நீங்கள் வந்து உங்களோட நாலேஜை யூஸ் பண்ணி அதுக்கு தகுந்த மாதிரி இது போட்டுங்க. ஓகே, நேற்றைய தினம் நாம் கூறியது போலவே கிங்ஸ் 11 பஞ்சாப் அணி வெற்றி வாகி சூடியிருந்தார்கள். இன்றைய தினம் ராயல் சேலஞ்சர்ஸ் பெங்களூர் மற்றும் GT அணிகள் மோதும் பரபரப்பான போட்டி பெங்களூரில் நடைபெற இருக்கின்றது. ஒரு பெங்களூர் அப்படின்னாவே நமக்கெல்லாம் தெரியும், ஒரு சுவாரஸ்யம் நிறைந்த ஒரு போட்டி. ஏன்னா நிறையா ரன் அடிக்கக்கூடிய அமைப்பு அப்படிங்கிறது இருக்கும். அப்படிங்கிறதுனால ஒரு மிகச் சிறப்பான ஒரு போட்டியை எதிர்நோக்கி நாம் எல்லாம் காத்துட்ருக்கோம். ஸோ இன்றைய தினம் RCB அணி முதலாவது பேட்டிங் செய்தார்கள் என்றால் சிறப்பாக விளையாடக்கூடிய நபர்கள் ஜித்தேஷ் சர்மா, படிட்டர், விராட் கோலி, படிக்கல் போன்றோர் ஒரு சிறப்பான பேட்டிங்காக இருக்கும். இதில் கேப்டன் மற்றும் வைஸ் கேப்டனாக கோலி அல்லது படிக்கலை தேர்ந்தெடுத்து கொள்ளலாம். மீண்டும் ஒரு முறை கூறுகின்றேன், ஜித்தேஷ் சர்மா, விராட் கோலி, படிட்டர் மற்றும் படிக்கல் போன்றோர் ஒரு சிறப்பான பேட்டிங்காக இருக்கும். அடுத்தபடியாக RCB அணி முதலாவது பந்து வீசினார் என்றால் விக்கெட்டுகளை வீழ்த்தக்கூடிய நபர்கள் புவனேஸ்வர் குமார், ஹேசல்வுட் மற்றும் சுயாஸ் சர்மா போன்றோர் விக்கெட்டுகளை வீழ்த்தக்கூடிய அமைப்பு என்பது உண்டு. இதில் நீங்கள் வந்து புவனேஷ்குமார் அல்லது வந்து இந்த லெக் ஸ்பின்னர் சுயாஸ் சர்மா இவங்க 2 பேரும் வந்து அதிக விக்கெட் வீழ்த்துறதுக்கு அமைப்பு இருக்குது. முக்கியமாக புவனேஷ்குமார் வந்து ஒரு 3 விக்கெட்டோ இல்லை வந்து இந்த சுயாஸ் சர்மா வந்து ஒரு 3 விக்கெட்டோ வீழ்த்துறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குது. அதை பொறுத்து நீங்கள் எடுத்துக்கொள்ளலாம். ஒரு சிறப்பான ஆட்டமாக இன்றைய தினம் இருவருக்கும் இருக்கும். அடுத்தபடியாக ராயல் சேலஞ்சர்ஸ் பெங்களூர் அணி 2வது பேட்டிங் செய்தார்கள் என்றால் சிறப்பாக விளையாடக்கூடிய நபர்கள் பிலிப் சால்ட், ஜித்தேஷ் சர்மா, படிக்கல் மற்றும் டிம் டேவிட். அதாவது பெங்களூர் அணி 2வது பேட்டிங் பண்ணாங்க அப்படின்னா கண்டிப்பாக டேவிட்டை வந்து நீங்கள் எடுத்துங்க. ஸோ வந்து அவர் நிறைய ரன் அடிக்கக்கூடிய அமைப்பு அப்படிங்கிறது உண்டு. அவரை நீங்கள் வைஸ் கேப்டன் அல்லது கேப்டனாக கூட சூஸ் பண்ணிக்கலாம். 2வது பேட்டிங் பண்ணும்போது ஒரு சிறப்பான ஒரு போட்டியாக இருக்கக்கூடியதாக இருக்கும். அவருக்கு பிலிப் சால்ட்டை கேப்டனாக கூட நீங்கள் தேர்ந்தெடுத்து கொள்ளலாம் 2வது பேட்டிங் பண்ணும்போது. அடுத்து RCB அணி 2வது பந்து வீசும் பொழுது விக்கெட்டுகளை வீழ்த்தக்கூடியவர்கள் யாஸ் தயால், புவனேஸ்வர் குமார், ஹேசல்வுட்டை விட்டுருங்க, யாஸ் தயால், புவனேஸ்வர் குமார் மற்றும் சுயாஸ் சர்மா போன்றோர் விக்கெட்டுகளை 2வது இன்னிங்ஸில் நிறைய விக்கெட் வீழ்த்தக்கூடிய அமைப்பு என்பது உண்டு. அடுத்தபடியாக GT அணி முதலாவது பேட்டிங் செய்தார்கள் என்றால் சிறப்பாக விளையாடக்கூடிய நபர்கள் சுபம் கில், சாய் சுதர்சன், ஷாருக் கான் போன்றோர் ஒரு சிறப்பான பேட்டிங்காக இருக்கும். இதில் கேப்டன் மற்றும் வைஸ் கேப்டனாக சாய் சுதர்சன் அல்லது ஷாருக் கானை தேர்ந்தெடுத்து கொள்ளலாம். மீண்டும் ஒரு முறை கூறுகின்றேன்,
ஜிடி அணி முதலாவது பேட்டிங் செய்தார்கள் என்றால் கில், சாய் சுதர்சன், ஷாருக் கான் போன்ற ஒரு சிறப்பான பேட்டிங்காக இருக்கும். அடுத்து ஜிடி அணி முதலாவது பந்து வீசினார் என்றால் விக்கெட்டுகளை வீழ்த்தக்கூடியவர்கள் பிரஷித் கிருஷ்ணா, சாய் கிஷோர் மற்றும் இஷாந்த் சர்மா போன்றோர் விக்கெட்டுகளை வீழ்த்துவார்கள். மீண்டும் ஒருமுறை கூறுகின்றேன், பிரஷித் கிருஷ்ணா, சாய் கிஷோர், இஷாந்த் சர்மா போன்றோர் விக்கெட்டுகளை வீழ்த்துவார்கள். அடுத்து ஜிடி அணி இரண்டாவது பேட்டிங் செய்தார்கள் என்றால் சிறப்பாக விளையாடக்கூடியவர்கள் ஜாஸ் பட்லர், சாய் சுதர்சன், செஃப்ரான் ரூதர்ஃபோர்ட், ஷாருக் கான் போன்ற ஒரு சிறப்பான பேட்டிங்காக இருக்கும். இதில் கேப்டன் மற்றும் வைஸ் கேப்டனாக சாய் சுதர்சன் அல்லது ரூதர்ஃபோர்டை தேர்ந்தெடுத்துக் கொள்ளலாம். ஜிடி அணி இரண்டாவது பந்து வீசினார் என்றால் விக்கெட்டுகளை வீழ்த்தக்கூடியவர்கள் கசிகோ ரபாடா, பிரஷித் கிருஷ்ணா மற்றும் சாய் கிஷோர் போன்றோர் விக்கெட்டுகளை வீழ்த்துவார்கள். நேயர்களே, இதில் ஏதேனும் மாற்றங்கள் வரும் பட்சத்தில் டெலகிராம் லிங்கில் அப்டேஷன் என்பது வழங்கப்படும். டெலகிராம் லிங்க் என்பது டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் இருக்கும். இணைந்து கொள்ளாதவர்கள் இணைந்து கொள்ளுங்கள். இன்றைய தினம் ஹிண்ட் அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா, ஓப்பனிங் ஸ்லாட்டில் இறங்கக்கூடிய ஒரு பேட்ஸ்மேன் கேப்டனாகவும், ஹிட்டிங் பொசிஷன் ஆடக்கூடிய ஒரு பேட்ஸ்மேன் வைஸ் கேப்டனாகவும் இருக்கக்கூடிய அமைப்பும், இல்லை என்றால் ஒரு லெக் ஸ்பின்னர் வைஸ் கேப்டனாகவும் ஒரு ஆல்ரவுண்டர் கேப்டனாகவும் இடம்பெறக்கூடிய அமைப்பு அப்படிங்கிறது உண்டு. இன்னொரு முக்கிய ஹிண்ட்டாக இன்னொன்று சொல்கிறேன், அது நடக்குதாங்கிறத நம்ம பொறுத்து தான் பார்க்கணும். என்ன அப்படின்னா, இன்றைக்கி ஆர்சிபி அணியில் வெஸ்ட் இண்டீஸ் பிளேயரு யாராவது ஒரு ஆல்ரவுண்டர் பர்ஃபார்ம் பண்ணாங்க அப்படின்னா கண்டிப்பாக அவர் வந்து ரன்னும் ஒரு 30லேருந்து 40 ரன் அடிக்கக்கூடிய அமைப்பும், ஒரு 2 விக்கெட் வீழ்த்தக்கூடிய அமைப்பும் இருக்குது. ஸோ அவரை கூட நீங்கள் கேப்டன் அண்ட் வைஸ் கேப்டனாக கூட சூஸ் பண்ணிக்கலாம். மேபி ஆர்சிபி அணியில் வெஸ்ட் இண்டீஸ் பிளேயர் உள்ளே வந்தாங்கன்னா கண்டிப்பாக இன்றைக்கி வந்து இது நடக்கும். ஸோ இதை வந்து நம்ம பொறுத்திருந்து தான் பார்க்கணும். இன்றைய தினம் ஆர்சிபி அணி வெற்றி பெறுவார்கள். நன்றி, வணக்கம்.